சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்.கே. வாணி சுந்தரராஜன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய வயது என்ன, உங்களுக்கு என்ன தசா நடக்குது, சோ இதெல்லாம் வச்சு இந்த கோச்சார குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ராசிக்கு என்ன பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் பார்க்க போறோம். குரு பகவான் பாத்தீங்கன்னா தற்பொழுது மிதுன ராசியில இருக்கிறாரு. ஜூன் 2ஆம் தேதி கடக ராசிக்கு உச்ச குருவாக தன்னுடைய பலன்களை தரப்போகிறார். கடக ராசியில தான் குரு பகவான் உச்சமாகி பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்களை குரு பகவான் தரப்போறாரு அப்படின்றத உங்களுடைய ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த 2ஆம் பாவத்திலிருந்து குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இந்த சார்ட்டை நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்ப்பாரு. இந்த 6ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கடன், நோய், எதிரிகளை சொல்லக்கூடிய இடம். ரொம்ப நாளா தீராத கடன் உங்களுக்கு இருக்கு, இழுபறியா இருந்த கோர்ட் கேஸ் விஷயம் அப்படின்றது இருக்குன்னா இப்போ உங்களுக்கு அதுல சாதகமா முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள், கோர்ட் கேஸ் முடியக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்ல ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னா குருவோட பார்வை படுறது அப்படின்றது அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி தந்துரும். உங்களுடைய எதிரிகள் உங்ககிட்ட இருந்தா உங்களுடைய எதிரிகள் கூட இந்த சமயத்துல உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. ரெண்டாவதா குரு பகவான் 7ஆம் பார்வையால உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவத்தின் மீது தன்னுடைய பார்வையை பதிக்கக்குள்ள உங்களுக்கு திடீர்னு ஒரு பண வரவை ஏற்படுத்துறது, அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல பணம் வர்றது, இல்லைன்னா பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபம் கிடைக்கிறது, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தரும். முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஹெல்த்ல உங்களுக்கு ஒரு இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சரியாயிட்டு ஒரு புத்துணர்ச்சி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மூன்றாவதா குரு பகவான் 9ஆம் பார்வையால உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தை பார்க்கக்குள்ள இதான் ரொம்ப முக்கியமான பார்வை. மிதுன ராசி நேயர்கள் நிறைய பேர் தொழில் அமையல, வேலை அமையல அப்படின்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல கௌரவமான வேலை கிடைக்கிறது, ஏற்கனவே வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். தாராளமா நீங்க பண்ணலாம். அதே மாதிரி சொசைட்டில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நல்ல உயரக்கூடிய காலகட்டம். இப்போ நம்ம மிதுன ராசி நேயர்கள் மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தசாபுக்தி வயதோடு சேர்த்து கோச்சார குருவினுடைய பலன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 3 வயது வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும். குழந்தைங்களுக்கு செவ்வாய் திசை 3 வயது வரைக்கும் இருக்கும். ஹெல்த் நல்லாக கூடிய ஒரு விஷயம். ரொம்ப ஆக்டிவா குழந்தைங்க இருக்கிறது, தந்தைக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். ஃபேமிலில ஒரு நல்ல ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்கும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா 3ல இருந்து 21 வயது வரைக்கும் ராகு திசை அப்படின்றது நடக்கும். இது பாத்தீங்கன்னா பள்ளி படிப்பை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா காலேஜையும் வந்து முடிப்பாங்க இந்த காலகட்டத்துல. அப்போ ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை நடக்கும். நல்ல பேச்சாற்றல் மூலமாக பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், ஸ்கூல்ல ஏதாவது பேச்சு போட்டி நடக்குது, இல்ல மற்ற ஏதாவது போட்டிகள் நடக்குது அப்படின்னா அதுல எல்லாமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதுல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்விக்கு தேவையான பணம் தடையின்றி கிடைக்கிறது. நிறைய பேருக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 21ல இருந்து 37 வயது வரைக்கும் குரு திசை அப்படின்றது நடக்கும். வேலை, திருமணம், நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த வீடு, வண்டி வாங்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 37 to 56 வயது பொருளாதார ரீதியிலான விஷயங்கள். இந்த சனி திசை நடக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா
ராசிக்கு 10ஆம் இடமான இந்த தொழில் ஸ்தானத்துல பார்வையிடுறதுனால நல்ல பெரிய பெரிய கான்ட்ராக்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதார ரீதியா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கும். கடன் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்துல அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் ஆனா உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு திசாநாதன் கரெக்டா இருந்தாங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். குருவினுடைய பலன்கள் எல்லாமே. அப்ப 56 to 73 வயது வரை நடப்பவர்களுக்கு புதன் திசை நடக்கும். அப்போ இந்த புதன் திசை நடக்கக்குள்ள இது ராசிநாதனுடைய திசையாகவும் இருக்கும். தனஸ்தானத்துல குரு பகவான் உச்சமாகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. பிள்ளைகள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கிறது, பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. சொசைட்டில நல்ல ஒரு கௌரவமான பதவி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கையில பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் நல்லா சரளமா இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த கோச்சார குருவினுடைய பலன்கள் தசாபுக்தி ரீதியா பாத்திரலாம். 18 வயதுக்குள்ள அந்த ராகு திசை நடக்குது அப்படின்னா பள்ளி படிப்பை படிக்கக்கூடிய குழந்தைங்களா இருப்பீங்க. அப்போ 2ஆம் இடமான தனஸ்தானத்துல குரு உச்சமாகிறது அப்படின்றது கல்வியில நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டை போடும் உங்களுக்கு. ஸ்கூல்ல இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா படிச்சுட்டு இருந்தவங்க கூட இந்த டைம் எழுதக்கூடிய எக்ஸாம்ல எல்லாமே பாஸ் பண்ணிடுவாங்க குழந்தைங்க. படிப்புல நல்ல முன்னேற்றத்தை அமைத்து தருவார். குடும்பத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா தந்தையினுடைய வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சுபிட்சமான சூழல் அப்படின்றது இருக்கும். 18 வயதுல இருந்து 34 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குருதிசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு உயர்கல்வி கிடைக்கிறது, வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது, திருமணம் முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் அமைகிறது. ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும். குரு பகவான் சாதகமா தான் இருக்கிறாரு. அதே மாதிரி நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சாற்றலால் நீங்கள் நிறைய சாதிப்பீங்க. 34 இருந்து 53 வயது வரைக்கும் சனி திசை நடப்பவர்களுக்கு பொதுவாகவே திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு சனி திசை கொஞ்சம் கடுமையான காலகட்டமாக தான் இருக்கு. ஜாதக ரீதியாக சனி சரியில்லை அப்படின்னாதான். அப்போ பழைய கடன்கள் எல்லாமே வசூலாகிறது, பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஹெல்த் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி இந்த குரு பயிற்சி அப்படின்றது. மனதுல பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 53 to 70 வயது வரைக்கும் இருக்கின்ற புதன் திசை நடப்பவர்களுக்கு, புதன் திசை அப்படின்றது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 45 வயசுல கூட தொடங்கிடலாம். அப்ப 53 இருந்து 70 வயது வரைக்கும் இருக்கின்ற இந்த புதன் திசை நடப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஃபேமிலியில உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். வீட்டுல ஏன்னா சனி திசையில மதிச்சிருக்க மாட்டாங்க, இந்த புதன் திசையில மதிப்பாங்க. வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை நீங்க தான் முன்னின்று நடத்துவீங்க. அதே மாதிரி தொழிலையும் ஒரு புதிய உயரத்தை எட்டக்கூடிய காலகட்டமா இருக்கும். கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். 70 இருந்து 77 வயது வரைக்கும் கேது திசை நடப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேது அப்படின்ற ஒரு ஆன்மீகம், அதே மாதிரி குருவும் 2ல இருக்கிறதுனால ஆன்மீக பேச்சுக்கள்ல உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகக்கூடிய விஷயம். பேரன் பேத்திகளோட வளர்ச்சி, சோ அவங்க காட்டுற அன்பு இதெல்லாமே உங்களுக்கு நல்ல மன நிறைவை தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப உங்க மனசு அமைதியா தைரியமா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த குருதிசை நடப்பவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 16 வயதிற்குள்ள குருதிசை நடக்கும். படிக்கிற பசங்களா இருப்பாங்க. அப்போ அது நல்ல சூப்பரான டைம். அதே மாதிரி நல்ல தெளிவா பேசக்கூடிய விஷயம். ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா நல்லா பிரைஸ் வாங்குறது, ஸோ இவங்களுடைய பேர் நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தந்தையினுடைய வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகளை தரும் இந்த குருதிசை. 16 இருந்து 35 வயது வரைக்கும் உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னா யாராவது வெளிநாடு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சக்சஸான ஒரு விஷயம் இப்ப நடக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், அதே மாதிரி இன்சூரன்ஸ் மூலமா இல்ல பாட்டி வழி சொத்துக்கள் இதெல்லாமே கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 35 வயசுல இருந்து 52 வயது வரைக்கும் புதன் திசை நடப்பவர்களுக்கு இது பாத்தீங்கன்னா பொருளாதார உச்சத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இப்போ கையில நல்ல காசு புழக்கம் அதிகமா இருக்கிறது, ரொம்ப நாள் உங்களுக்கு கனவா இருந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இப்போ கைகூடி வரும். அதே மாதிரி சொசைட்டில உங்களுக்கு தனி மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும். 52 இருந்து 59 வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயம் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். 59 இருந்து 79 வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும்.
உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, பேரன் பேத்திகளுடைய பிறப்பு, அவர்களுடைய ஒரு வருகை, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும். அதே மாதிரி உங்களுடைய பரம்பரை கௌரவத்தை நிலைநாட்டுகிற மாதிரியான சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கும். மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறது அப்படின்றது நல்லதுதான். பட் இருந்தாலும் சில நெகட்டிவ் இம்பாக்டையும் குரு பகவான் தருவாரு. நம்ம எதுல கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடம் தான் நம்ம சாப்பிடுறது, பேசுறது, நம்மளுடைய குடும்பம், இது எல்லாமே 2ஆம் இடம் தான். அப்போ வாயை குறிக்கக்கூடிய இடம் இது. குரு இந்த இடத்துல உச்சமா இருக்கிறதுனால ரொம்ப ருசியா ஃபுட்டை நம்ம அதிகமா தேடி தேடி சாப்பிடுவோம். ஸோ இதனாலே பாத்தீங்கன்னா நிறைய செரிமான கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா உடல் பருமனை இது ஏற்படுத்திவிடும். ஆரோக்கியம் சம்பந்தமான பாதிப்புகளை அளவுக்கு அதிகமாக நீங்க உட்கொள்வதால் வர வைத்துக் கொள்வீர்கள். கொழுப்பு மிகுந்த உணவுகளை அவாய்ட் பண்றது நல்லது. குரு பகவான் 2ல உச்சமாகக்குள்ள என்னன்னாலும் நாங்க செஞ்சிருவோம், பண்ணிடுவோன்ற மாதிரி எல்லாம் வாக்குறுதி கொடுப்பீங்க. பட் ஆனா இந்த 2ஆம் இடத்துல குரு வரக்குள்ள எப்பயுமே உங்களுடைய பேச்சுக்கு ஒரு பவர் இருக்கும். அதனால ரொம்ப எமோஷனலா யாராவது கேட்ட உடனே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி செய்யாதீங்க. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. 3வதா பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு செலவுகள், பணவரவு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு அதிகமா இருக்கோ அதை விட அதிகமா உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கு இல்ல ஆடம்பர பொருட்களுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க. ஸோ வரவுக்கும் செலவுக்கும் சரியான பட்ஜெட் இல்லை அப்படின்னா கையில பணம் தங்காது. அதனால கொஞ்சம் சேமிப்பு மிதுனராசினியர்கள் வச்சுக்கோங்க. குருவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாமினேட்டிங் பிளானட் தான் குரு பகவான். அப்போ 2ல குரு உச்சமா இருக்கிறதுனால நீங்க சொல்றதுதான் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு பிடிவாதம் இருக்கும். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இல்ல உங்ககிட்ட ஒரு விதமான நெருடலை உண்டாக்கக்கூடிய விஷயத்தை உண்டு பண்ணிடும். அதே மாதிரி நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி மத்தவங்களை டார்ச்சர் பண்றத மிதுனராசினியர்கள் விட்டுருங்க. அதே மாதிரி இந்த 2ஆம் இடம் பாத்தீங்கன்னா முகம், கண், பற்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த நேரத்துல கண்ணெரிச்சல் வர்றது இல்ல பல் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னதா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலுமே நீங்க டாக்டரை பாக்குறது அப்படின்றது நல்லது.